வணக்கம், வந்தனம், சுஸ்வாகத்தம், வெரி குட் ஈவினிங். வெல்கம் டு ஜெயா டிவி வழங்கும் சுவை நிகழ்ச்சிக்கு. போன வாரம் ஊறுகாய் வச்சு ஒரு மஷ்ரூம் பண்ணியிருந்தோம். அது எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அவங்க செஞ்சு பார்த்துருக்காங்க. அவங்க எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக கோவக்கான சாதமாக யாருமே சாப்பிட்றதில்ல. கோவக்காய் வச்சு ஒரு அருமையான மிளகு வறுவல், கோவக்காய் மிளகு வறுவல் செய்ய போகிறோம். அந்த கோவக்காய் மிளகு வறுவல் செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். கோவக்காய் 1/4 கிலோ, வெங்காயம் 1 கை, பொட்டுக்கடலை மாவு 2 கை, கடுகு 1 டீஸ்பூன், எண்ணெய் 1 குழிக்கரண்டி, காஞ்ச மிளகாய் 2 நம்ப, இஞ்சி பூண்டு அரவை 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 4 நம்பர், மிளகுத்தூள் 3 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, சோம்பு 1 டீஸ்பூன். கோவக்காய் மிளகு வறுவல் கொஞ்சம் வித்தியாசமாக செய்ய போகிறோம். எண்ணெயை ஊற்றுறோம், கடுகு, சோம்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை தாளிக்கிறோம், வெங்காயத்தை வதக்குறோம், பச்சை மிளகாயை கிள்ளி போட்டுறோம், அந்த கோவக்காயை போட்டு நல்லா வதக்கிடுறோம், மிளகுத்தூளை போட்டுறோம். நல்லா வெந்து வரும்போது 2 கை பொட்டுக்கடலை மாவு போட்டு இறக்கிடுறோம். ட்ரையாக இருக்கும். நல்ல தண்ணி சாம்பாரோடு சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். பருப்பு ரசத்தோடு சாப்பிடும்போது சுகமாக இருக்கும். அதே மாதிரி சப்பாத்தியில் வச்சு மடித்து சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். இப்போ அது எப்படி செய்யுது நம்ம பார்ப்போம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் தாளிக்கிறதுக்கு கடுகு, சோம்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயத்தை போட்டுறோம். போட்டு நல்லா வதக்கிறோம். 3/4 பாகம் வதங்கினா போதும். வதக்கும்போது கோவக்காய் போட்டுறோம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டுறோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். நல்லா வதக்கிட்டு இது வதக்கும்போது என்ன பண்ணுறோம், உப்பு போடுறோம். உப்பு போடலாம். இப்போது பச்சை மிளகாயை உடைச்சி போட்டுக்கலாம். 3 பச்சை மிளகாய் மிக்ஸ் பண்ணிப்போம். ஒரு நல்ல புழுங்கல் அரிசியில், கார அரிசியில் ஒரு புட்டு பண்ணலாம். சிவப்பு அரிசி வாங்கிக்கோங்க. 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. வெள்ளை தண்ணி போட்டு தண்ணி எடுத்துட்டு அந்த அரிசியை ஆற வச்சுக்கோங்க. மிஷினில் கொடுத்து அரைச்சாலும் சரி, இல்லை மிக்சியில் அரைச்சிக்கலாம் சரி, அரைச்சிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் அந்த அரிசி மாவை கொட்டிக்கோங்க. கார அரிசி மாவு சுடு தண்ணி வச்சுக்கோங்க. அதில் அரை உப்பு போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு பாத்திரத்தில் அந்த புட்டு மாவு இருக்குது. அதாவது அரிசியை ஊற வச்சு காய வச்சு மிக்சியில் போட்டு வச்சுருக்கிற அந்த கார அரிசி புட்டு மாவு ஒரு பாத்திரத்தில் இருக்குது. இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி, உப்பு போட்டு வச்சுக்கோங்க. தெளிச்சிக்கோங்க, ஊற்றாதீங்க. சும்மா தெளிச்சிட்டு பெசரிக்கோங்க. இட்லி பாத்திரம் உள்ள தண்ணி ஊற்றுறோம். ஒரு தட்டு, அந்த இட்லி தட்டு மாத்திரம் மேலே வச்சுட்டு ஒரு துணியை போட்டுருங்க. துணியை வந்து ஈரத்தில் நனைச்சி பிழிஞ்சி, தண்ணியில் நனைச்சி பிழிஞ்சி அந்த தட்டு மேலே போட்டுக்கோங்க. அந்த உப்பு தெளித்த மாவு என்ன பண்ணுறீங்க, அந்த தட்டு மேலே போட்டுட்டு கொட்டிட்டு மூடணும். துணியாலே மூடிக்கோங்க. மூடிட்டு மேலே மூடியை போட்டு ஒரு 15 நிமிஷம் ஆவியில் வச்சு வேகட்டும். அது ஒரு பாத்திரம் வெந்த 15 நிமிஷம் பொறுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கோங்க. நல்லா தேங்காய் பூ திருவிக்கோங்க. தேங்காய் பூ போடுங்க. ஏலக்காய் பொடி பண்ணி ஏலக்காய் போட்டுருங்க. நல்லா வாசனையாக இருக்கும். சர்க்கரையை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெய் ஒரு 4 டீஸ்பூன் நெய்யும் விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நெய் வாசனையோட அந்த தேங்காய் திருவள்ளோட அந்த கார அரிசி போட்டு சாப்பிடும்போது கலகலாக இருக்கும். அப்படியே சாப்பிடக்கூடாது. ஒரு தட்டில் புட்டு கொட்டிக்கணும். அதாவது தேங்காய், ஏலக்காய் பொடி, நெய், சர்க்கரை, புட்டு மாவு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்ச ஒரு தட்டில் நல்ல கடலைப்பருப்பை ஊற வச்சு சோம்பு, கருவேப்பிலை போட்டு அரைச்சி அதில் வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு எண்ணெயில் ஒரு 4 வடை, மசால் வடை அதை சுட்டு எடுத்து சூடாக அதை புட்டோடு சாப்பிடும்போது அது மசாலா வடைக்கும் புட்டுக்கும் என்ன ஒரு காம்பினேஷன். நீங்கள் செஞ்சு பாருங்கள், சுகமாக இருக்கும். இப்போது
இந்த கோவக்காய் ஆல்மோஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இதில் என்ன பண்ணுறோம், மிளகுத்தூள் போட போகிறோம். மிளகுத்தூள், பச்சை மிளகா போட்டுக்கோம். அதனால் உங்களுக்கு தகுந்த மாதிரி மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கோவக்காய் வேகணும். நம்ம தண்ணி ஊற்றின எண்ணெயிலே வெந்துட்டுருக்கு. வேகட்டும். வெந்து வரவரையும் வில் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயா டிவி வழங்கும் சுயசுய நிகழ்ச்சிக்கு. கோவக்காய் வந்து சூப்பராக அந்த மிளகோட இதெல்லாம் மர்ஜ் ஆகிடுச்சு. அப்படியே சாப்பிடலாம் போல தோணுது. இதில் பொட்டுக்கடலை மாவு 2 கை வச்சுக்கலாம். அந்த பொட்டுக்கடலை மாவை தூவிடலாம். பின்னாவும் ஒன்றோடு நல்லா ஒட்டிக்கும். ஒரு பீஸ்லையும் இந்த மிளகு இந்த பொட்டுக்கடலை மாவு ஒட்டி சாப்பிடும்போது கலகலாக இருக்கும். ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி தலை. இப்போது இந்த பொட்டுக்கடலை மாவில் இந்த கோவக்காய் அழகாக ஒட்டிக்கிச்சு. இதை சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நான் சொன்னேன், தண்ணி வடித்த சாம்பார், ரசம், தயிர் சாதம், அதே மாதிரி காரக்குழம்பு போட்டு சாப்பிடும்போது கலகலாக இருக்கும். இதுக்கு அடுத்து நம்ம செய்யப்போது நூற்கோல் கேப்சிகம் குருமா. குருமா பற்றி நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ அந்த நூற்கோல் கேப்சிகம் குருமா செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கான தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். நூற்கோல் 1/4 கிலோ, குடமிளகாய் 200, தக்காளி பழம் 2 கை, வெங்காயம் 2 கை, தேங்காய் 1/4 மூடி, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 3 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு அரவை 2 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை 2 கொத்து, எண்ணெய் 1 குழிக்கரண்டி, உப்பு தேவையான அளவு. இப்போது இந்த நூற்கோல் குடமிளகா குருமா செய்து எப்படி பார்ப்போம். எண்ணெய் ஊற்றுறோம், சோம்பு கருவேப்பிலை தாளிக்கிறோம். பட்டை லவங்கம் தேவையில்லை, சோம்பு கருவேப்பிலை, வெங்காயத்தை பொன்முளை வதக்கிறோம், இஞ்சி பூண்டு போடுறோம், தக்காளி பழத்தை போடுறோம். நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள் தேவையான சேர்த்துக்கிறோம். நூற்கோல்லையும் குடமிளகாயும் போட்டுடுறோம். தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிடுறோம். இறக்கிறதுக்கு முன்னாடி அந்த அரைச்சி வச்சுருக்க வெறும் தேங்காய், அரைச்சி வச்சுருக்க தேங்காவை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா சூப்பரான அதிரடி குருமா. இப்போ குருமான்னு சொல்லும்போது என்னென்ன சேர்க்கணுன்றது நம்ம செஞ்சுட்டே சொல்லலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் சோம்பு, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா வதக்குவோங்க. கொஞ்சம் பொன்முடலாக வதக்கலாம். நான் சொன்னேன் குருமா நம்ம அரைச்சது வெறும் தேங்காய் வந்து அரைச்சிருக்கோம். ஒரு நல்ல குருமா வேணும் அப்படின்னா தேங்காய் நம்ம சைடில் வந்து கசகசா யூஸ் பண்ணுறோம். கசகசாவை முந்திரி பருப்பு, கசகசாவையும் முந்திரி பருப்பும் சுடு தண்ணியில் ஊற வைக்கணும். அப்போ தான் நல்லா அரையும். தேங்காய், கசகசா, முந்திரி பருப்பு, இது 3த்தையும் நம்ம அரைக்கணும். சாதாரணமாக நம்ம தேங்காய் அரைக்கும் போது என்ன பண்ணுறாங்க, கசகசாத்தில் போடும்போது மிக்ஸ் ஆகாது, கண்டிப்பாக அரைவே அரையாது. நான் சொன்னேன் சுடு தண்ணியில் முதல்ல ஒரு 3 டீஸ்பூன் கசகசா போட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அதுலேயே முந்திரியும் போட்டுருங்க. முதல்ல நீங்கள் அரைக்கிறது இந்த கசகசா முந்திரி பருப்பாக தான் இருக்கணும். அப்போ என்ன ஆகிடும், ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்திங்கன்னா நல்லா மை மாதிரி கண்மை மாதிரி வந்துடும். தண்ணி தெளித்து அரைச்சிக்கோங்க. குருமாவுக்கு சாதாரணமாக இது அதிரடி குருமா. சாதாரணமாக தயிர் ஊற்றுவாங்க. வெங்காயம் இதே மாதிரி வெங்காயம், இஞ்சி பூண்டு அரவை, தக்காளி பழம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், என்ன காயோ அந்த காய், தயிர், அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க தேங்காய், கசகசா, முந்திரி பருப்பு. அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தேங்காய் மட்டும்தான் போடுறோம்.
இது வந்து நான் சாதாரணமாக இந்த பர்டிகுலர் டிஷ் செய்கிறதுக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் செய்யலாம். நூற்கோல் நீங்கள் வாங்கும்போது கிள்ளி பாருங்கள். நூற்கோல் சாதாரணமாக பெண்டு இருக்கும். பெண்டு இருந்துச்சுன்னா அது மாதிரி ஹார்டாக இருக்கும், வேகத்துக்கு நிறையா டைம் ஆகும். அந்த பிஞ்சி நூற்கோலை வாங்கினீங்க அப்படின்னா உடனே வந்துடும். நூற்கோல் வந்து ஒரு டேஸ்டியான ஒரு வெஜிடபிள். அதே மாதிரி அந்த குடமிளகாய் சேர்க்கும் போது வாசனை சூப்பராக இருக்கும். நூற்கோல் வந்து இங்கிலீஷ் வெஜிடபிள், சாப்பிடும்போது கலகலாக இருக்கும். ஸோ குருமாவுக்கு மெயினாக யூஸ் பண்ண அதுவும் நூற்கோலும் கறியும் வச்சு குருமா வைக்கும்போது கலகலாக இருக்கும். கறி, மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், வெங்காயம், தக்காளி பழம், சோம்பு, கருவேப்பிலை எல்லாத்தையும் மொத்தமாக உப்பு போட்டு பரட்டிட்டு ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி விட்டு கறியை வேக வச்சிடறோம். கூடவே நூற்கோலையும் போட்டு வேக வச்சிடறோம். தாளிப்பு கொடுக்குறோம். பட்டை, லவங்கம், பிரிஞ்சில் தாளிப்பு கொடுக்குறோம். வெந்த கறியும் நூற்கோலையும் போட்டு கடாயில் கொட்டிடுறோம். கொஞ்சம் தண்ணி வேணும், தண்ணி ஊற்றிக்கலாம். நான் சொன்ன அந்த தேங்காய், கசகசா, முந்திரி பருப்பு அரைச்சி விட்டு அந்த குருமா கொதிக்கும்போது கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டு இறக்கிட்டிங்க அப்படின்னா இட்லி மேலே ஊற்றி சாப்பிடுங்க. மெத்துன்னு தோசை ஊற்றி சாப்பிட்டு பாருங்களேன். ஐயோ சூப்பராக இருக்குங்க. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு அரை சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு அரை. தக்காளி பழம் நல்லா வேகணும், அது நல்லா மிக்ஸ் ஆகணும். இது நல்லா மிக்ஸ் ஆகும்போது இது கூட மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி தூக்கு மாதிரி ரெடி ஆகிடும். கொஞ்சம் நல்லா வதக்கணும். இதை சாதாரணமாக நம்ம வீட்டில் குருமா வைக்கும்போது தட்டிலையோ இலையில வச்சா கொஞ்சம் அப்படியே ஓடிட்டுருக்கோம். நடுவில் மட்டும் அந்த முதையாக நிற்கும். அது காரணம் தக்காளி வெங்காயத்தை சரியாக வதக்கலை அப்படின்னா அந்த மாதிரி சான்ஸ் இருக்குது. அதாவது ரெண்டாவது மசாலா சரியாக அரையலைன்னா, தேங்காய் மசாலா அரையினாலும் உங்களுக்கு அந்த மாதிரி சான்சஸ் இருக்குது. தக்காளி நான் சொன்னது தனியாக அது தேங்காய் அரை தனியாக நிற்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா தொக்கு மாதிரி வதக்கணும். இப்போ அந்த நான் சொன்ன வந்து ஓடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி தொக்கு மாதிரி வதக்கும்போது இதில் நூக்கல், குடமிளகா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறோம், உப்பு போட்டுறோம். போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஒரு 2 கிளாஸ் தண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் குக்கர்லேயும் செஞ்சுக்கலாம், இது மாதிரி கடாயிலையும் செஞ்சுக்கலாம். கடாயில் செய்யும்போது நான் சொன்னேன் இந்த நூற்கோல் வந்து பெண்டை இல்லாமல் எலர்ஸாக இருந்துச்சுன்னா செய்யும்போது சாப்பிடும்போது அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். நீங்கள் குக்கர்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காய்கறி நூற்கோலும் குடமிளகா வெந்து வர வரலும் வில் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயா டிவி வழங்கும் சுய நிகழ்ச்சிக்கு. சூப்பராக அந்த நூற்கோலும் குடமிளகாயும் நல்லா வெந்துச்சு. இந்த கிரேவி வாசனை இப்போயே மூக்க துளைக்குது. அரைச்சி வச்சுருக்க தேங்காவை இப்போ அதை சேர்க்குறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு கொதி வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். இந்த குருமா நீங்கள் வந்து சப்பாத்தியில் ஊற்றி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும்.
அதே மாதிரி இட்லி தோசையோட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். சாத்தில் போட்டு பசஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஃபுல்கா சப்பாத்தியோட சாப்பிடும்போதும் கலக்கலாக இருக்கும். இந்த குருமா செய்கிறது அப்படின்னு ஒரு வாட்டி பார்த்துருவோம். கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றணும். சோம்பு கருவேப்பிலை தாளிச்சிக்கிட்டோம். வெங்காயத்தை பொன்முள்ள வதக்கணும். இஞ்சி பூண்டு போட்டோம். தக்காளி பழம் போட்டு வதக்கிட்டோம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு தொக்கு மாதிரி வதக்கிட்டோம். அதில் நூற்கோலும் குடமிளகாயம் போட்டு நல்லா வதக்கிட்டு 2 கிளாஸ் தண்ணி விட்டுட்டோம். காய் நல்லா வேக வச்சிட்டோம். நான் சொன்னேன் நீங்கள் குக்கர்லேயே வேக வச்சுக்கலாம். காய் நல்லா வேக வச்சிட்டோம். வெந்து வந்த பிறகு அரைச்சி வச்சுக்க ஒரு தேங்காய் மொத்தம் நான் போட்டிருக்கேன். நான் சொன்னேன் இன்கேஸ் உங்களுக்கு வந்து தேங்காய், முந்திரி பருப்பு, கசகசா போட்டு செஞ்சிங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு. இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு. பட் ரெண்டுமே நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். இது கொஞ்சம் இந்த மாதிரி இளைச்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த நூற்கோல் குடமிளகா குருமா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். 2 டிஷ் பண்ணணும். ஒன்று வந்து கோவக்காய் மிளகு வறுவல். ஸோ கோவக்காய் மிளகு வறுவலுக்கு கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை தாளித்தோம். வெங்காயத்தை வதக்கணும். கோவக்காய் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தோம். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டு மிளகுத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டோம். இறக்கும்போது 2 கை பொட்டுக்கடலை மாவு போட்டு இறக்கணும். நூற்கோல் குடமிளகா குருமா, அதாவது வெங்காயம் தக்காளி மசாலா நல்லா வதக்கிட்டு காயை போட்டு மஞ்சத்தூள், மிளகு, தனித்தூள் சேர்த்து தண்ணி ஊற்றிட்டு அதில் தேங்காய் போட்டிங்க அப்படின்னா சூப்பரான குருமா. நம்ம செய்கிற டிஷ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா டைமிங்கு மேக்ஸிமம் வந்து 2 டிஷ்ஷு 20 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். அதுக்கு மேலே டைம் கிடையாது. நம்ம நிறைய நேரம் கிச்சனில் வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய நெசசிட்டியே இல்லை. நம்ம நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால நிறைய ஸ்வெட்டிங் வருது, எரிச்சல் வந்து கிச்சனோட போகிறதுக்கே உங்களுக்கு எரிச்சலாக இருக்குது. இப்போ நம்ம பிளான் பண்ணி செஞ்சிட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து 20 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வெளியே வந்துடலாம். அஃப்கோர்ஸ் ரைஸ் குக்கருக்கு ரைஸை போட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு குருமா, ஒரு நல்ல வறுவல் செஞ்சு கொடுத்தாவே அட்டகாசமாக இருக்கும். ஸோ இந்த குருமா ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி சாறு போட்டுக்கலாம். கோவக்காய் மிளகு வறுவல், நூற்கோல் குடமிளகா குருமா, இந்த 2 டிஷ்ஷும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது சாதாரணமாக ஒரு குருமான்னு சொல்லும்போது ஹார்ட் வெஜிடபிள், அதாவது நூற்கோல், பீட்ரூட்டு, கேரட்டு, இது மாதிரி ஒரு காய்கறிகள் வகையில் செய்கிறோம். அதே சாஃப்ட் வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சௌச்சௌ, கத்திரிக்காய், அதே மாதிரி வாழைக்காய், முள்ளங்கி, அந்த மாதிரி வைக்கும்போது இந்த நாட்டு காய்கறிகளுக்கு தனி மனம் இருக்குது. இங்கிலீஷ் காய்கறிகளுக்கு தனி மனம் இருக்குது. கடவுள் 2 பிரிச்சுட்டான். விளையிற தினமோ ஒரே மண்ணில் தான். ஆனால் இங்கிலீஷ் காய்கறிகள் சொல்லிட்டு கேரட்டு, நூற்கோல், பீட்ரூட்டு, டர்னிப்பு, காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு அப்படி பிரிச்சுட்டாப்பில். நாட்டு காய்கறியில் கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய், வெண்டைக்காய் அப்படின்னு பிரிச்சுட்டாப்பில். ஆனால் 2த்துக்கும் தனித்தனி டேஸ்ட்டு. அதே மாதிரி மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஜாகிரதையாக பண்ணணும். இப்போ வெண்டைக்காய் அப்படிங்கும்போது வெண்டைக்காய் நான் சொன்னேன் ஏற்கனவே, அது வெண்டைக்காய் கழுவிட்டு அது நல்லா ஒத்தி எடுத்துகிட்டு ட்ரை ஆன பிறகு ஸ்லைஸ் பண்ணி போட்டு கடாயில் போட்டிங்க அப்படின்னா அந்த பிசுபிசுப்பு இருக்காது. நல்லா வதக்கிற பிறகு பார்த்திங்கன்னா அந்த பிசுபிசுப்பு இருக்காது. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் அந்த கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த குக்கிங் மாத்திரம் செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு தான் நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறது, இவ்வளோ தூரம் ஓடி ஆடி சம்பாரித்து வர்றது அந்த ஒரு என்ஜான் வயிற்றுக்கு தான். என்ன தான் வீடு இருந்தாலும், என்ன தான் நிலம் இருந்தாலும், என்ன தான் ட்ரெஸ் எடுத்தாலும், அந்த 1 மணிக்கு பசிக்கும் போது ஒரு நல்ல சுவையான சாப்பாடு இல்லை அப்படின்னா, நீங்களும் வச்சுக்கலாம், ஆஃபீஸ் போகிறீங்க, வீட்டுக்கு வரும்போது மணி 8 மணிக்கு வரீங்க, வீட்டில் சமைச்சு வச்சுக்கின்னு பார்ப்பீங்க, ஒரு நல்ல சாப்பாடு, உப்பு இல்லை, நல்ல சாப்பாடு இருக்குன்னு எதிர்பார்த்துட்டு போகிறீங்க. ரசத்தை வைக்கிறாங்க, ரச சாதம் தான் வச்சுக்கோங்க, உப்பு இல்லை, ரசத்தில் மனம் இல்லை, சாதத்தில் குழஞ்சி போட்டு ரசத்தை ஊற்றி சாப்பிடும்போது மூஞ்சி சுடிக்கிறோம். ஸோ அவ்வளோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு பிரயோஜனம்லாம் போகிறதுக்கு காரணம் கொஞ்சம் நம்ம டைவர்ஷனாக இருந்தால் தான். அதனால தான் தயவுசெய்து குக்கிங்கிறப்போ கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி செஞ்சிங்க அப்படின்னா அந்த பொருள் வீணாகாது. உங்களை வீட்டில் எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். உங்களை அடுத்த வாரம் தான் வீடியோ தாமோதரன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.